வணக்கம். பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்பப்ப நடக்கிற நிகழ்ச்சிகள பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனல தொடர்ந்து ஆதரவு குடுங்க. தமிழ் சோசியல் உங்களுக்காக. விஷ்ணு விஜயும் பூர்ணிமாவும் காதலிக்கிறாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு நடந்துக்கிற விதத்த பார்த்தாலும் சரி, பூர்ணிமா அதுக்கு ரியாக்ட் பண்றத பார்த்தாலும் சரி, ஒரு மாரியா தான் இருக்குது. 2 பேரும் லவ் பண்றாங்களோ? அப்படிங்கிற மாரி எண்ணம்லாம் தோணுது. ஆனா எலிமினேஷனுக்காக நாமினேஷன்ல பூர்ணிமா பேர விஷ்ணு வேற சொல்லிருவாரு. இதனால விஷ்ணு நம்மள காதலிக்கிறாரா? இல்லையா? அப்படிங்கிற மாரி பூர்ணிமாவுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் டான்ஸ் மாரத்தான் போட்டி இருந்துச்சு இல்லையா? அந்த போட்டியில பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப ராசி ஆயிட்டாங்க. பூர்ணிமா ரொம்ப ஆளே மாறிட்டாங்க. உண்மையான காதல் அவங்க மனசுல வந்துருச்சோ என்னவோ அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அவங்க காதல் உண்மையா? பொய்யா? இல்ல இது கேமுக்காக பண்றாங்களா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, வில்லத்தனமா இருக்கிற பூர்ணிமா தான் நிஜமான பூர்ணிமா அப்படின்னு விஷ்ணு விஷால் வந்து சொல்லியிருக்கிறாரு. விஷ்ணு விஜய் சொல்லியிருக்கிறாரு. ஷோக்காக நல்லபடியா மாறிட்டு இருக்காங்க. ஆனா மனசு மாறலன்னு யார சொல்லுவீங்க? அப்படின்னு ஹவுஸ்மேட்ட பார்த்து கமலஹாசன் கேட்கும்போது, முதல் ஆளா எழுந்து தினேஷ் வந்து விசித்ரா பேர தான் சொல்றாங்க. "ஓ! எப்ப பார்த்தாலும் என்னையா விசித்ரா பேரே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இது நல்லாவா இருக்குது? அதெல்லாம் நல்லா இல்லையா?" அப்படிங்கிற மாரி இருக்காங்க. கமல் ஆண்டவரே இந்த தினேஷ கொஞ்சம் தயவு செய்து கண்டிச்சு வைங்கப்பா. கூல் சுரேஷும் போகும்போது பார்த்தீங்கன்னா, விசித்ரா வச்சு கலாய்ச்சிட்டு போயிட்டாப்புல. ஒரு சீனியர் ஒரு ஷோல வந்து சீனியரா இருக்காங்க. அவங்கள வந்து இப்படி அசிங்கப்படுத்த விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே கமல்! அப்படிங்கிற மாரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கமலஹாசன் அதெல்லாம் பத்தி கேட்க மாட்டாரு. தினேஷ்க்கு அப்புறம் அர்ச்சனா எழுந்து சொல்ற மாயா அப்படின்ட்டாங்க. மாயாவுக்கு பயங்கர டென்ஷன். அப்படியே மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா, தவளை மூஞ்சி மாரி மாறி போச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. கமலஹாசன் முன்னாடி எதுவுமே பேச முடியலையே கபால்ன்னு. இல்லைன்னா அசிங்க அசிங்கமா கேட்டிருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நல்ல பிள்ளையா அமைதியா இருந்துட்டாங்க. நம்மள என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க போ அப்படிங்கிற மாரி. விஷ்ணு வந்து பூர்ணிமா கை காட்டுறாரு. ஏய்யா நீ அந்த புள்ளைய லவ் பண்றியா இல்லையாங்கிறது எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்றது ஆள் மாறினாலும் மனசு மாறலன்னு சொல்றீங்க. ஏன்பா பூர்ணிமா உங்களுக்கு இந்த விஷ்ணு தான் வேணுமா? அப்படின்னு பாலுவால பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. வில்லத்தனமா இருக்கிறீங்க அப்படின்னு பூர்ணிமாட்ட சொல்வேன் சார். ஆனா இப்ப இருக்கிற பூர்ணிமா தான் ரியல் பூர்ணிமா. எனக்கு ஃபீல் ஆகுது சார் என்று சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. அடே ஃபீல் ஆகுதா? என்ன ஃபீலிங்கு? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இந்த ஆளுக்கு என்னைய டார்கெட் செய்றதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா ஒரு மாரி பார்த்தாங்க. நிக்சன் பார்த்தீங்கன்னா, தினேஷ சொன்னாரு. ஓ! வேறு மாதிரி ஒண்ண காட்டுறாருன்னு நிக்சன் பேசிட்டே இருந்தாப்புல. "நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கமல் கேட்டனா, "தெரியல சார். நான் ஒரு மாதிரி இருந்தேன்." அப்படின்னு நிக்சன் அப்படியே இழுத்துக்கிட்டு, "சரிப்பா நீ நிறுத்துப்பா போதும்பா. கம்முனு போப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, "குணம் மாறல. ஆனா குற்றங்கள் சொல்ல மாட்டேன். மனம் மாறிறீங்க பாருங்க." அப்படிங்கிற மாரி கமல் பேசினாரு. குணம், மனம் இந்த எதுகை மோனோட கமலஹாசன் எப்பயுமே பேசிட்டே இருப்பார்ல. அது மாரி தான் பேசிட்டு இருந்தாரு. சரி கிளாப்ஸ் வாங்க பூர்ணிமா ஏதாவது ஒண்ணு இப்ப கமலஹாசன் ஏதாவது ஒண்ணு பேசுவாரு. பூர்ணிமா வச்சு செய்வாரு அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா எல்லாத்துக்கும் மாயா தான் காரணம். ஏன் மாயாவ வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு கமல் அப்படிங்கிற மாரி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. பார்க்கலாம் இனிமேலும் கேட்பாரா? இல்ல 76 நாள் ஆச்சு. இனிமே என்ன கேட்டு என்ன பண்றது? மாயாவ ஃபைனல் 3ல வந்து 3 பேர்ல ஒரு ஆளா நிப்பாட்டி வச்சுருவோம். போதும் அது நம்மளுடைய இது போதும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாரா? அப்படிங்கிற மாரி தெரியல. நீங்க கமெண்ட்ல இத சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.